எங்கே போனாலும் ஜெர்மனில் ஃப்ரீயாக படிக்கலாம். உங்களுக்கு இது தெரியுமா? எங்களுக்கு 15 வருஷமா தெரியும். நாங்கள் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கே இந்த பக்கம்? எல்லா பழியும் தூக்கி யார் மேலே போட்டுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிக்கலன்னு. ஓகே, சரியில்லை. 2K கிட்ஸ் சரியில்லை, ஜென்சி கிட்ஸ் சரியில்லை. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. மேக்ஸ் இல்லாமல் அட்லீஸ்ட் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்குள்ளேயோ இல்லை டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்குள்ளேயோ போகிறது 99% கஷ்டம். இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜெர்மனில் போய் நீ காலை வச்சுட்டாலே உன் லைஃப் செட்டில். ஏங்கிறாங்க, டேட்டா சயின்ஸுங்கிறாங்க, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறாங்க, எதை படிக்க வைக்கிறது, இதுதான் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. சில கல்வியாளர்கள் காலேஜாக போய் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கூலாகவும் போய் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கலைன்னா உயிர் வாழவே முடியாதுன்ற லெவலுக்கு பசங்ககிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு பிரெயின் வாஷ். உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிப்பதற்கு இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் 3 சீட் மட்டும்தான். இப்போ யூகே அப்படி இல்லை, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி. ஓகே, நீ தம்பி ஒரு டீ குடிச்சிட்டு வா, ஆஃபர் லெட்டர் வந்து. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் தரமான கல்வியை கொடுக்கணும். அது இந்தியாவில் கிடைச்சா என்ன, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கிடைச்சா என்ன, அமெரிக்காவில் கிடைச்சா என்ன. நீங்கள் டொரண்டோ யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் கொலம்பியா பக்கமே போக மாட்டீங்க. ஏன்னா தம்பிடி கமிஷன் வராது. 4000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீபோர்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. 4000 மாணவர்கள் ஜெர்மனி பேப்பர்லேயே வந்திருக்கா? ஓகே, ஆனால் நம்ம எல்லாமே இங்கே சொல்கிறது அஃபிஷியல் டேட்டா தான். இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். 99% விசா சக்ஸஸ் ரேஷியோ வாங்கி கொடுக்கறது நாங்கள் மட்டும்தான். என்னுடைய 4 ஆஃபீஸஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். மற்ற பிரான்ச்சஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் பற்றி நான் பேசல. இன்னைக்கு எல்லா டாப் கம்பெனிஸோட சிஇஓ இந்தியன்ஸ் தான். ஸோ வி வில் ஸ்டடி. பட் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கணும். நல்லா விஸ்காம் படிக்கணும், அதில் நான் ப்ரோக்ரஸ் ஆகணும்னு கிளாரிட்டியோடு இருக்க அவனை கூட்டிட்டு போய் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்க வச்சிங்கன்னா. ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு அகாடமிக் இயர் முடியும் போதும் வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாரினில் போய் படிக்கிறது, அதுக்கான முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஏன் ஃபாரின் போய் படிக்கிறாங்கன்னு யோசிக்கும் போது குளோபல் எக்ஸ்போஷருக்காக போகிறாங்களா, இல்லை அப்படியே போய் அங்கேயே செட்டில் ஆயிடலாம் படிச்சுட்டு அப்படின்ற அந்த ஒரு மைக்ரேஷன் பாத்வேவாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டிக்காக போகிறாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு எல்லாம் எப்போதுமே இருந்திருக்கு. அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அகாடமிக்கா நம்ம என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இந்த அட்மிஷன் அதெல்லாம் தாண்டி, இந்தியன் யூனிவர்சிட்டிக்கும் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கும் உள்ள அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ், அகாடமிக் டிஃப்ரென்ஸ், அவங்க எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறாங்க, ஃபியூச்சர் ரெடினஸோடு இருக்கிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட் நம்மளோட ஸ்டுடியோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ யூரோப் ஸ்டடி சென்டரோட டைரக்டர் சிவராம் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ஆல் குட் மேடம், தேங்க்யூ ஸோ மச். சார், அதான் சார், ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய நேரங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் குறிப்பாக வந்துட்டு யூரோப்பில் இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் டிகேட் வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 16 இயர்ஸ். எஸ். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய அட்மிஷன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கிறோம். எப்படி அட்மிஷன் வாங்குறது என்ன, அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இங்கே நம்ம வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇக்கான எக்ஸ்போஷர் கிடச்சி இப்போவே 6th 7thலாம் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கோச்சிங்கே ஆரம்பிச்சிட்டாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஐஐடியை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியுது. பட் இன்னும் நிறைய பேர் ஃபாரின் நோக்கி போகிறாங்க. ஈவன் தோ தே ஹேவ் ஸ்கோர்டு நல்ல ஒரு குட் மார்க்ஸ் வச்சுருந்தவங்களும் ஃபாரின் நோக்கி போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபாரினையே நான் பிரிக்கல. ஃபாரின் போங்க, அங்கே அது இருக்குது, இந்தியாவில் அது இல்லை. அந்த நோட்டேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரோப் ஸ்டடி சென்டர்கிட்டையும் என்கிட்டையும் இல்லை. ஓகே, நீங்கள் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் தரமான கல்வியை கொடுக்கணும். அது இந்தியாவில் கிடைச்சா என்ன, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கிடைச்சா என்ன, அமெரிக்காவில் கிடைச்சா என்ன. தரமான கல்வியும் குறைவான கட்டணமும் சேரும்பொழுது தான் கடைகோடி மக்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கும். நீங்கள் தரமான கல்வி கொடுத்துட்டு பல கோடின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? தரமற்ற கல்வியை கொடுத்துட்டு பல லட்சம் சொன்னாலும் பல ஆயிரம்னு சொன்னாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் நோ மோர். இங்கே விஷயமே என்னென்னா, குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம பசங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 10 டிகிரி வச்சுருக்கலாம், பிரயோஜனம் இல்லை. வாட் யூ ஸ்டடிட், எதுக்கு நம்ம இதை படிக்கிறோம்? நம்ம பிடிச்சி படிக்கிறோமா, புரிஞ்சு படிக்கிறோமா? இங்கே தான் விஷயம். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் வேணால் சரி, இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக மேடம் எல்லா பசங்களையும் யூரோப் அனுப்பிச்சிடுங்க, அதெல்லாம் இங்கே கான்செப்டே கிடையாது, அதுக்கு சாத்தியமும் கிடையாது. நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நான் லேட்டஸ்ட்டாக, எஸ்பெஷலி லாஸ்ட் 1 இயராக எல்லாம் ஒன்று சேர்ந்து இனிமேலாச்சும் வில் ஜாயின் ஹேண்ட்ஸ்
அண்ட் கிவ் பர்பஸ்ஃபுல் எஜுகேஷன். பசங்க படிக்கிறதுனால பயன் பெறணும். படிக்கிறதுனால நீங்க மேலும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அது ஓவர் நைட்ல மாறுற விஷயம் கிடையாது. மாறுற விஷயம் கிடையாது. பட் நம்ம எவ்வளவு நாள் விடுறது? we have to join hands, we have to collaborate, cooperate and change. அதனால தான் தொடர்ச்சியா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல நம்ம பேசுறோம். ஸோ கல்வி கூடங்கள் இரு வகைப்படும். இரு வகைப்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பணம் மட்டுமே என் குறி. அங்க போய் நீங்க படிச்சீங்கன்னா டிகிரி கிடைக்கும், நாலேஜ் கிடைக்காது. பணம் எல்லாம் இங்க குறி இல்லை. மாணவர்களின் நலனே எனக்கு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா NITs, IITs, இன்னும் சில கல்லூரிகள்லாம் இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஜெனரலைஸ்டா இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் நான் சொல்ல வரல. ஸோ அந்த கல்லூரியின் நோக்கம் தெரிந்து நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. என் நோக்கத்தையும் நம்ம பார்க்கறது கிடையாது. எல்லாரும் என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ நம்மளும் அதே கோர்ஸ் எடுக்கிறது. அப்புறம் நம்மளும் கூட்டத்தோட ஒருத்தங்களா தானே இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அடிப்படை கல்வி முறை மாற்றம் வரணும். மாற்றத்தின் மூலியமாக, அதாவது அந்த கல்வியின் மூலியமாக மாணவர்களுக்கு பயன் பெறணும். இதான் இதுல முக்கியமான விஷயம். பணம் மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நம்ம போய் படிக்கும் பொழுது அங்கதான் சிக்கலே வருது. அங்க கல்வியை நீங்க மைக்ரோஸ்கோப்ல தேடினாலும் கிடைக்காது. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நோக்கி தான் போறாங்கங்கிறதையும் பார்க்க முடியுது. பேரண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ட். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே சொன்னீங்க ஜே கோச்சிங் அது இதுன்னு சொல்லிட்டு. ஜே கோச்சிங் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா தெரியல. அது வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7thலயே எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கக்கூடிய வேலைகள் தான். நான் என்ன சொல்றேன், 10th முடிச்ச பிறகு அந்த பையன் கிட்ட கேட்கணும், தம்பி உனக்கு என்ன, உனக்கு எக்ஸ்ட்ரா இந்த இருக்கிற லோடு இல்லாம ஜேஇ லோடு உனக்கு வேணுமா? நான் படிக்கிறேன்பா, ஐ ஆம் கம்ஃபர்டபுள் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்து கலெக்டிவா அவனை போய் சேர்த்து விட்டீங்கன்னா இட்ஸ் லைக் ஃபைன். எதிர்த்த வீட்டு பையன் சேர்ந்துட்டான் ஜேஇ கோச்சிங், அந்த பையன் சேர்ந்துட்டான், இந்த பையன் இந்த மாதிரி இன்னும் என்ன பிரச்சனை பண்றாங்க பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல்லையும் ஒரு எக்ஸாம் மாதிரி நடத்திட்டு ஒருத்தர் 2 பேருக்கு ஃப்ரீ ஆகும், இன்னும் சில பேருக்கு ஹாஃப் த ஃபீஸும் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து மற்ற பேரண்ட்ஸ் ஐயோ நம்ம பையனுக்கு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுல போய் சேர்த்துட்டாங்க. சரி, எத்தனை பேருக்கு NIT IITல சீட்டு கிடைக்கும்? எவ்வளவு பேருக்கு மேடம் கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை. அப்போ எதுக்கு இத்தனை பேர் போட்டி போடணும்? ஸோ பேரண்ட்ஸுமே ரிலாக்ஸ்டா பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை பார்ப்போம். அவனுக்கு பிடிச்ச கல்விக்கு உண்டான அந்த சப்ஜெக்ட் அவன் எடுத்து படிச்சானா அதற்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இருக்கா, பேச்சுலர்ஸ்ல எதை படிக்கணும், பேச்சுலர்ஸ்ல எதை படிக்க கூடாது, இந்த அனாலிசிஸ் இருந்தாலே அனைத்து மாணவ மாணவிகளும் வெற்றி பெறலாம். ப்ரொவைடட் கல்வி கூடங்கள் பணத்தை குறிவைத்தால் இது எதுவுமே சாத்தியமில்லை. நிச்சயமா. இப்ப நீங்க சொல்லும் போது அடிப்படையிலே சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப சாத்தியமானு தெரியல. மேபி ஒவ்வொருத்தரும் இதை பத்தி பேச 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 அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போய் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. ஏங்கிறாங்க, டேட்டா சயின்ஸுங்கிறாங்க, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறாங்க, எதை படிக்க வைக்கிறது, இதுதான் ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம், என்ன படிக்க வைக்கிறதுன்னு பாக்குறோம்னா ஒரு கன்சல்டன்டா வரவங்க இதுதான் ஃபியூச்சருங்க, இதுல கோர்ஸ் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா இதான் இருக்கு, இதுல தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு, நம்ம பசங்களை அங்கதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சு அவங்க அதுல போடுறாங்க. மேடம் உங்க பையன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பையனோ பொண்ணோ வாட் எவர் மேடம், அவங்க ஸ்விம்மிங்ல சூப்பரா பண்றாங்க. திடீர்னு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங்ல எல்லாம் ஃபியூச்சர் இல்லை, கிரிக்கெட் ஆட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஸ்போர்ட்ஸ் தானே, என்னங்க இதுக்கு பதிலா அது பண்ணுன்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாரும் இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு என்ன மேடம், இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் February வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 மாசம் பல லட்சம் பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிஸ்னஸ் டிசைன், இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. இது லெவல்ல இன்ஜினியரிங் கோர்சஸ் இதெல்லாமே, இதே கோர்சஸ் பிஎஸ்சி டிகிரிலையும் இருக்கு. பல லட்சம் பேர் அடுத்த 3 மாசத்துல பாஸ் அவுட் ஆகி வெளில வர்றாங்க. வேலை வாய்ப்பு எங்க? வேலை வாய்ப்பு எங்க? என்ன பண்ணிட்டாங்கன்னா சில கல்வியாளர்கள் காலேஜா போய் நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கூலாவும் போய் நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் படிக்கலன்னா உயிர் வாழவே முடியாதுன்ற லெவலுக்கு பசங்க கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் ஒரு பெரிய ஒரு பிரெயின் வாஷ். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து டாப் கல்லூரிகளையும் நான் போய் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜஸே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை. இப்போ நீங்க படிக்கிற காலத்திலயோ நான் படிச்ச காலத்திலயோ ஒரு காலேஜ்ல என்ன மேடம், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குமா? மெக்கானிக்கல் இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும், ஃபுட் டெக்னாலஜி இருக்கும், கெமிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், மெக்காட்ரானிக்ஸ் இருக்கும், இசிஇ, EEE எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க 6 மாசம் எல்லாத்தையும் படிச்சு தான் எல்லாமே சார். இன்னைக்கு அது ஓகே, அது சப்ஜெக்ட் உள்ள. இன்னைக்கு வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட்ஸும் கிடையாது.
இப்ப கரண்ட் சினாரியோ அப்படிதான் இருக்குங்கிறீங்களா? கரண்ட் சினாரியோ அதான். 90-95 விழுக்காடு கல்லூரிகளில் ம்ஹும். நான் மற்ற எந்த கோர்ஸையும் பார்க்கல, தூக்கிட்டேன். ஒரு காலேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க, இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் ஃபுட் டெக்னாலஜி ஸ்டாப் பண்ணிடுறோம்னு சொல்லி. அவ்வளோ சூப்பர் காலேஜ், சூப்பர் கோர்ஸ், அவ்வளோ லெபார்டரிஸ் வச்சுருக்காங்க. மாணவ மாணவிகள் சேரலன்னா மூடி தான் ஆகணும். லைவ் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க படிக்கும் போதே தே ஷுட் கெட் இன்வால்வ்டு. இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வெறும் டிகிரியை மட்டுமே நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது எந்த ஒரு பயனும் கிடையாது. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் கல்வித்துறையில் இருக்கவர்களுக்கு, இது ஒரு வேண்டுகோள். உங்கள் பசங்களுக்கு கொடுக்காததை மேடம் பிறர் பசங்களுக்கும் கொடுக்காதீங்க. இந்த வேண்டுகோளை எடுத்துப்பாங்களா சார்? ஏன்னா அவங்க பிசினஸ் எடுத்துக்கங்க, எடுத்துக்காதீங்க. பேரண்ட்ஸ் இதை பார்த்து ஒரு பேரண்ட் பெனிஃபிட் அடைஞ்சா ஐ அம் ஹாப்பி. இது வந்து பிசினஸா பாக்குறதுங்கிறது மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எவ்வளவு வேணா பணம் வாங்கிக்கோங்க மேடம். நான் மட்டும் என்ன மேடம் ஃப்ரீ சர்வீஸா கொடுக்குறேன்? நான் என்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்டிங் வாங்கிட்டு? ஓகே, ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன? இப்போ நீங்க ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்றீங்க மேடம், சூப்பரா இருந்துச்சு, நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்க பசங்களும் கொடுத்துட்டு எதிர்த்து வீட்டுக்கும் கொடுப்பீங்க இல்லைங்களா? ஸ்வீட் நல்லாவே இல்லை, நம்ம பசங்களா நீங்க சாப்பிடாதீங்க நம்ம எதிர்த்து வீட்டில் கொடுத்துலான்னு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. எத்திக்கலா பண்ண சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. உங்க பசங்களுக்கு கொடுக்காததை மற்ற பசங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒருத்தரும் இந்த நொட்டேஷனுக்குள்ள வந்துட்டா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்கலாம், நீங்க என்ன சார் அப்படின்னு கமெண்ட் வரும் கீழே. நாங்க எங்க ஸ்டாஃப் இருக்காங்க இல்லைங்களா, எங்க ஸ்டாஃப்ஸே பாத்தீங்கன்னா நாங்க ப்ரமோட் பண்ற கல்லூரிகள்ல தான் போய் படிக்கிறாங்க. எங்க ஸ்டாஃபோடைய பசங்க, ஐ மீன் டு சே ஸ்டாஃபோடைய சில்ட்ரன், தே ஸ்டடி இன் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் வாட் வி ஆர் ப்ரமோட்டிங் ரைட் நவ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆனாதான் பண்ண முடியுங்கிறதெல்லாம் ஓகே. பட் கரண்டா இருக்கிற சினாரியோக்குள்ள நம்ம வந்து எப்படி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சூஸ் பண்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க ஐஐடி அப்படிங்கிறது வந்து அது மாதிரியே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பட் எல்லாராலையும் ஐஐடி போய் படிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி நம்ம வெளியில போனோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கும் பிரைவேட் காலேஜுக்கும் உள்ள ஃபீ டிஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் காலேஜோட ஃபீ டிஃபரன்ஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கும் பிரைவேட் காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 42 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு பேரண்டாலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 4 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ எல்லாராலையும் வந்துட்டு அஃபோர்டும் பண்ண முடியாது இந்த சைடு, எல்லாராலையும் இந்த காலேஜில் போய் சேரவும் முடியாது. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? இன்னைக்கு பேரண்ட்ஸ் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மேடம், பல லட்சங்களையும் பல கோடிகளையும் வாரி இறைத்தால் தான் நமக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்லயே பல பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 6 lakhs 7 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்க எங்க ஃபேமிலி நாங்கள் கிளியரா பேசிக்கிட்டோம், நார்மல் ஸ்கூல் போதும், இட்ஸ் எனஃப். உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிப்பதற்கு இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் ஃப்ரீ சீட் மட்டும்தான். அதான் கேட்டாங்க, இல்லை சார் சீட்டே அதில் கிடைக்க மாட்டேங்குது சார், என்ன சார் பண்ணுறது? நீங்கள் 1 கிலோ தங்கம் வாங்க போகிறீங்க மேடம், 1000 rupees 2000 rupees குறையுது, என்ன மேடம் பண்ணுவீங்க? அதை வெயிட் பண்ணி அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி வாங்கிட்டு வரீங்க. பரவாயில்ல தம்பி, 1 கிலோ தங்கம் இல்லைன்னா என்ன, 1 கிலோ வெண்கலம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவீங்களா? 1 கிலோ தானே. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு பேசுறது. நான் மெடிசன் ப்ரமோட் பண்றவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டா தான் நான் சொல்றேன். இல்ல இப்ப நாங்களே நிறைய பேரை மீட் பண்ணிருக்கப்ப பேசியிருக்கிறோம். ஸோ வந்து நிறைய நான் கண்ட்ரி பேரை சொல்ல விரும்பல, பட் நிறைய கண்ட்ரியில வந்துட்டு அனுப்புறாங்க. அங்க இருக்க டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்க முடியுது நம்மளால. பட் என்னமோ இங்க வந்து என்ட்ரன்ஸ் எழுதும் போது வந்து மேடம் நம்ம வந்து எல்லா இந்த டெஸ்டிமோனியல்ஸ் இது எல்லாமே நம்ம பேசலாம், பட் டேட்டா ஒன்லி ஸ்பீக்ஸ். ஓகே, வாட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா சே? எஃப்எம்ஜிஇ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம், அதாவது ஃபாரின் போய் நீங்க படிச்சீங்கன்னா இந்தியா வந்து மெடிசனுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் எழுதும். ஜூன் 2025ல எத்தனை பேர் பாஸ் பண்ணிருப்பாங்க மேடம்? கிட்டத்தட்ட வந்து 20% தான் பாஸ் பண்ணிருக்காங்க. 80% ஃபெயிலியர், 18.61% தான் வந்து ஃபெயிலியர். சோ நான் என்ன கேக்குறேன், உங்க வீட்டு பசங்களை இவ்வளவு லோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சு உங்க வீட்டு பசங்களை அனுப்புவீர்களா? நான் அனுப்ப மாட்டேன்பா. இப்ப மேடம் என்ன நீங்க வெல்விஷரா பாத்தீங்க, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா பாக்குறீங்க அப்படின்னா ஹெவியா ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், மேடம் உங்க சில்ட்ரனை நீங்க அப்ராடுக்கு மெடிசன் அனுப்பாதீங்கன்ட்டு. நான் ஒரு தொழில் முனைபவன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மேடம். எனக்கு நோ சொல்றதுனால 10 பைசா என் பாக்கெட்ல ஏற போறது இல்லை. இந்த 120 பேர் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா 100%. இந்த 20 பேர்ல ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த 20%ல எல்லாரும் எத்தனாவது அட்டெம்ப்ட்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா 0.1ல மிஸ் பண்றவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க மேடம், அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அடுத்து இப்ப யூஜி முடிச்ச பிறகு அடுத்து பிஜி படிக்கணும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எக்ஸாக்ட்லி. இது பாதை ரொம்ப தூரம். இதை நீங்க மெரிட்ல படிச்சாதான் உங்களுக்கு சாத்தியமா இருக்கும்.
இப்போ அதே தான் அடுத்த செஷனுக்கு நான் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மெடிசனுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ சீட் கிடைக்கணும். ஒரு நல்ல காலேஜ் ஐஐடியே எடுத்துக்கலாமே அங்கெல்லாம் கிடைக்கணும்னா, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் அந்த மாதிரி காலேஜஸ்க்குள்ள போக முடியும். நிச்சயமா நிச்சயமா அப்போ கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரைவேட் பக்கம் தான் நோக்கி போக வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு மேடம் அப்ப? வந்து இப்போ ஜென்ரலா இப்போ நாமளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோடலாம் ஒர்க் பண்றோம். ஸோ பிரைவேட் எல்லாமே இப்படிதான் அப்படிதான்றதெல்லாம் நான் சொல்ல வரல. நிறைய பேர் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கல்விக்கூடத்தின் நோக்கத்தை பாருங்க. இப்ப நாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய என்ஐடிஸ் ஐஐடிஸ் மட்டும் தான் ப்ரொமோட் பண்றோம். அங்க இருக்கக்கூடிய தலை சிறந்த அரசாங்க கல்லூரிகள்ல ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwardsன்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ செலவு பண்ணி போங்க, அங்க அது இருக்குது இது இருக்குது, இந்த 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 பேச்சுக்கே வந்து இங்க இடம் கிடையாது. எனக்கு எங்களுடைய வேதாந்தமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். தாத்தா பாட்டி சொத்தை வித்து தான் நீ ஃபாரின் போகணும்னா நீ ஃபாரினே போக வேணாங்கிறேன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை திறந்தாலே மேடம் அது அடுத்து அடுத்து அட்ராசிட்டி. 1 கோடி சம்பாதிக்கணுமா, நீங்க ஃபாரின்ல இந்த கோர்ஸ் படிங்க, நாங்கள் உங்களை தெரு கோடியில் நிற்க வைக்கிறோன்ற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பசங்க கிட்ட எல்லாம் போயிட்டு மேடம் நீங்கள் வந்து 1 கோடி சம்பாதிப்பீங்க, இவ்வளோ சம்பாதிப்பீங்க, இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் அப்படி ஆகிடுவீங்க, இப்படி சொல்கிறதே தவறுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரையும் நாங்கள் இப்போ இத்தனை லட்சம் பேர் இப்போ 12th எக்ஸாம் எழுதுறாங்கன்னா எல்லாரையும் நான் யூரோப்பும் அனுப்பிட முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, யூரோப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சிவராமன் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் ஆஃபீஸஸில் க்ளோஸ் டு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸை நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். என்னுடைய கெப்பாசிட்டியும் 1000 தான் per yearக்கு அவ்வளவுதான். மொத்தம் என்கிட்ட இருக்கிற சீட்டே அவ்வளவுதான். இங்க வந்து மேடம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட், குவான்டிட்டி இங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு குவான்டிட்டியை சேர்த்துக்க மாட்டாங்க. இன்னும் இப்போ நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்கு யூரோப்பை தாண்டி. ஒரு யூனிவர்சிட்டிலே 1000 பேர் படிக்கிறாங்க இந்தியன்ஸ். நாங்க ப்ரொமோட் பண்ற எந்த கண்ட்ரீஸும் மற்றவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, எஸ்பெஷலி ஃபார் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நீங்க கார்ல வந்துட்டே இருக்கும்போது மேடம் நெக்ஸ்ட் டைம் நீங்க பாருங்க, இல்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஸ்டடி இன் ஆஸ்திரேலியான்னு பார்த்துருப்பீங்க, ஸ்டடி இன் நியூசிலாந்துன்னு பார்த்துருப்பீங்க, ஸ்டடி இன் யூகே, ஸ்டடி இன் அயர்லாந்து, ஸ்டடி இன் யூஎஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்டடி இன் ஸ்வீடன், ஸ்டடி இன் ஜெர்மனி, ஸ்டடி இன் நெதர்லாண்ட்ஸ், ஸ்டடி இன் பிரான்ஸுங்கிறத ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் தெரியுங்களா? தெரியலையே. இப்போ இது அடுத்த பிரச்சனை. இப்போ என்னன்னா, இந்த அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில மக்களை அதிகப்படியாக செலவு செய்ய வைத்தால்தான் அவர்களுக்கு அதிகப்படியான லாபம். கமிஷனுக்காக. ஆமா. ஓகே. அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேடம், ஃப்ரீ சர்வீசஸ். ஒருத்தருமே 10 பைசா கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. கமிஷன் பேசிஸ்ங்கறப்ப அப்போ யார் கிட்ட வாங்குவாங்க? யூனிவர்சிட்டிஸ் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்டாரு, சிவராமன் அவங்க என்கிட்ட 1 ரூபா வாங்கல, நான் அவங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கும் கனெக்ஷன், அவங்க அங்கிருந்து பணம் வாங்கிட்டாங்க, நமக்கு என்ன பிரச்சனை? சார் கேள்வி அருமையான கேள்வி. ஆனா என்னுடைய விஷயம் இங்க என்ன அப்படின்னா, எந்த கல்லூரி கமிஷன் கொடுக்கும் மேடம்? ஆளே சேராத மோசமா இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தான் கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்ப்பார்கள். நான் என்ன சொல்றேன், ஸ்டடி இன் கனடான்னு ப்ரமோட் பண்றீங்க, ஹேட்ஸ் ஆஃப். கனடாவின் நம்பர் 1 யூனிவர்சிட்டி என்ன? யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ. அதை நீ ப்ரமோட் செய்ய வேண்டுமா இல்லையா? செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டீங்க. நீங்க டொரண்டோ யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் கொலம்பியா பக்கமே போக மாட்டீங்க. ஏன்னா தம்பிடி கமிஷன் வராது. அந்த பையன் எலிஜிபிளாவே இருக்கட்டும் மேடம், அவனுக்கு அங்க போட்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும். நாங்க போட மாட்டோம், எங்களுக்கு கமிஷன் தான் ஒரே மிஷன். எங்களை தவிர்த்து இன்னும் கூட சில பேர் வந்திருக்கலாம் இப்ப புதுசா, அதுல மாற்று கருத்து இல்லை. எங்களை தவிர்த்து டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாருமே கமிஷன் மாடல் தான். நாங்க ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம், நாங்க ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம், நாங்க ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். நான் ப்ரமோட் பண்றது மேஜர்லி ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் 3 lakhs per year onwards. இங்க இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் நான் ப்ரமோட் பண்ணக்கூடியதுலாம் கமிஷன்ன்ற கான்செப்டே கிடையாது. இல்ல உங்க பிசினஸ்ல வந்து இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா உங்களோட we openly say what is the charges மேடம். 2 மாடல் இருக்கு. நீங்க ஒரு பேரண்ட், உங்க பையன் ஒரு 5th 6th 7th படிக்கலாம், இப்போ ஒரு 5 years ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க மேடம், நாங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம். மாடல் நம்பர் 1 என்று சொல்றேன் மேடம். டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன் தட் கண்ட்ரி, ஐஐடி என்ஐடி போன்ற கல்லூரிகள், இது என்னுடைய சார்ஜ் வித் த ஜிஎஸ்டி இந்த பேங்க் அக்கௌண்ட். இது ஒரு மாடல் 1. மாடல் 2 மேடம், நீங்க எனக்கு 1 ரூபா கொடுக்க வேண்டாம், ஆனா இந்த கல்லூரிங்க நான் கொடுக்குற லிஸ்ட்ல இருக்கிற கல்லூரிக்கு மட்டும்தான் நீங்க போகணும். புரியுது மேடம். சார் இங்க அதிகமா ஃபீஸ் இருக்கு சார். மேடம் ஃபாரின் எஜுகேஷனாலே ஃபீஸ் இப்படிதான் மேடம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டாப் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சார்ஜஸோ உங்க ஃபீஸ் நேர்மையா சொல்லி வாங்கிக்கிங்கன்ற. அதையும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப இது ஊறி போச்சு. இங்க ஃப்ரீ சர்வீசஸ் சொல்லி சோழியை முடிக்கிறது தான் இன்னைக்கு வேலையே. இங்க
இல்ல இப்ப நீங்க வந்துட்டு மோர் தென் டிகேட் ஃபார் எக்ஸாம்பிள் 16 இயர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால பண்ண முடியுதுன்னா ஏன் மத்தவங்களால பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி வருது எனக்கு இங்க. அது நீங்க வந்து அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா இங்க ப்ராசஸ் அதிகம். இப்போ நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு எப்படியாவது ஒரு பையனை உள்ள தள்ளி விட்டுட்டீங்கன்னா 3.5 லட்ச ரூபா கமிஷன். உங்களுக்கு அது யூரோப்ல அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குலாம் 4 லட்ச ரூபா ப்ராஃபிட்லாம் வராது. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு ஸ்டூடெண்ட் அனுப்புறது தான் பெஸ்ட் பிசினஸ் மாடலா. அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களால உள்ள தள்ள முடியும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எந்த ப்ராசஸும் பண்ண உங்க முடியாது. பையனுக்கு அதேதான், என் பையனுக்கும் அதேதான். ஸ்டூடண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க இப்ப. ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு கூகுள் மீட்ல. அத நாங்க பையனை தயார் பண்ணிடுவோம். சரி. அது பண்ணிட்டு அவன் அட்மிஷன் ஆன பிறகு விசாக்கு தயார் பண்ணுவோம். இட்ஸ் a process. இப்ப யூகே அப்படி இல்ல. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி. ஓகே. நீ தம்பி ஒரு டீ குடிச்சிட்டு வா, ஆஃபர் லெட்டர் வந்து. கிட்டத்தட்ட அந்த லெவல். எல்லா யூனிவர்சிட்டிஸும் நான் சொல்ல வரல. பட் இவங்க கமிஷன் கொடுக்குறாங்க இல்லையா மேஜரா. மேடம் மாஸ்டர்ஸ் உலகளாவிய அளவில் எவ்வளோ வருஷம் மேடம் மாஸ்டர்ஸ் யூஸ்வலா? பிஜி இந்தியாவில் மேடம் 2 இயர்ஸ், யூகேல அயர்லாண்ட்லேயும் 1 இயர். ஓ ஓகே. எதுக்கு 1 இயருக்கு எதுக்கு நீங்க போய் மாஸ்டர்ஸ் அங்கே போய் படிக்கிறீங்க? இந்தியாவிலேயே மேடம் யூகே அயர்லாந்து ப்ரமோட் பண்ணாத ஒரே பர்சன் நான் மட்டும் தான். என்னுடைய 4 ஆஃபீஸர்ஸ்ல சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த 16 ஆண்டு காலத்துல ஒரு மாணவனையும் யூகேவுக்கும் அயர்லாண்டுக்கும் நாங்க அனுப்புனது இல்லை. 2.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கமிஷன். ஸோ இது வரைக்கும் நீங்க பண்ணல. நம்ம அது பண்றதே கிடையாது மேடம். நான் பேசிக்கலா படிச்சதே பாத்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி, ப்ராப்பர் 2 இயர் டிகிரி. இதுதானே நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். இப்போ இங்க என்ன ஒரு அடிப்படையா இப்போ ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, இப்போ நீங்க கொடுக்கறது எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் கொடுக்குறீங்கிறப்ப மார்க்ஸ் வந்துட்டு அப்ப எவ்வளவு மார்க்ஸ் எடுத்துருக்கணும்? சில கல்லூரிகள் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? இது மாதிரி நிறைய கேள்விகள். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, சில கல்லூரிகளுக்கு கண்டிப்பா மார்க் ஒரு ரிக்வயர்மெண்ட். பட் எல்லா கல்லூரிகளுக்கும் மார்க் தான் அடிப்படையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே. ஸ்காலர்ஷிப்ஸ் சுத்தமா கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாஸ்டர்ஸ்க்கு 0 ஆர் 3 lakhs per year onwards பிளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ். நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம கால் பண்ணிடுறாங்க. சார் ஃப்ரீ நீங்களே, அப்புறம் என்ன சார் இது கொடுங்க அது கொடுங்க. எஜுகேஷன் ஃப்ரீ. நீங்க ஸ்டில் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணணும். பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3.5 lakhs per year ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிளஸ் யுவர் லிவிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது நீங்க கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவுக்கும் யூரோப்லையும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஒரு ஆவரேஜா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டால அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி கண்ட்ரில வந்துட்டு ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டில சீட் வாங்க முடியுமா? மேடம் சீட்ஸ் வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை. நாங்க இங்க என்ன சொல்லுவோம், நான் பசங்க கிட்ட, தம்பி அட்மிஷன் வருது வரலன்றது ரெண்டாவது. நீ இந்த சப்ஜெக்ட் படிக்க தயாரா? 17-18 வயசுல பையனோ பொண்ணோ இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, 4 வருஷம் கழிச்சு இன்னொன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் கோர்சஸ்க்குமே அதற்கு உண்டான வேலை வாய்ப்புகளும் நம்ம எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிடிச்சிருக்கு, அந்த படிப்புக்கு அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் இருக்கு. பேரண்ட்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் தரமான கல்வி கூடத்துல சேர்க்கணும். நீங்கள் உழைப்பை தவறான இடத்தில் எவ்வளவு மணி நேரம் செலவழித்தாலும் உங்களுடைய நெட் அவுட்கம் வந்து என்னதுங்க, நெல்லுதான். நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் அந்த கல்வி எதற்குன்னு நான் கேட்குறேன். நீ ஒரு சுமையாகி, நம்ம வீட்டுக்கு ஒரு சுமையாகி, இந்த நாட்டுக்கு ஒரு சுமையாகி, கல்விங்கிறது மேடம் இட் ஷுட் கிவ் யூ அண்ட் இட் ஷுட் ஹெல்ப் யூ டு கெட் an employment. இல்ல அது வந்து கிடைக்கும். பட் இங்க ப்ராமிசஸ் நடக்குது இல்ல, நிறைய யுனிவர்சிட்டிஸ்ல வந்து ப்ராமிசஸ் நடக்குது. நம்ம ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு இங்க ஒரு 10க்கு 10 அறையில இந்த இன்டர்வியூல இந்த ஸ்டூடியோல அவன் அங்க வேலை வாங்கிடுவான், இவன் இங்க வேலை வாங்கிடுவான், என்ன நம்பி வாங்க, இப்படி சொல்றதே அபத்தமா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால அது ஒரு விளையாட்டு கூட சொல்ல முடியாது. ஒரு வேலை வாய்ப்பை வாங்குவது மேடம் அது ஸ்டூடெண்ட் கையில தானே இருக்கு. நான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்க வேலை கன்ஃபார்ம். நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டிருக்கான், சார் என்னென்னமோ ப்ராமிசஸ் கொடுக்குறீங்க, அங்கே 3D பிரிண்டர் இருக்குன்றீங்க, ஹை குவாலிட்டி எஜுகேஷன், ப்ரொஃபஸர் இங்கே பாதி அங்கே பாதி இருப்பாங்க, இவ்வளவு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் சார் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் என் பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அப்பாயிண்டட்னு போட்டால் அவனை அப்பாயிண்டட்ன்ற மாதிரி. சரி, பேரண்ட்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு டெஸ்பரேஷன் தானே. என் பையனுக்கு அந்த வாய்ப்பை ஷூரிட்டி பண்ணணும்னு ஒரு 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 ஆசை தானே. பட் அந்த ஆசையே நம்ம பணமாக்க கூடாது இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் பண்ணிடுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th மேக்ஸே இல்லை. யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்குள்ளேயோ இல்லை டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்குள்ளேயோ போகிறது 99% கஷ்டம். தேர் மே பி சம் எக்ஸப்ஷன்ஸ். சில பேர் கமெண்ட் பண்ணலாம், அது இல்லாமல் அங்கே போனாங்க, அது இல்லாமல் அங்கே போனாங்கன்ட்டு. நம்ம வந்து ஓவராலா தான் எல்லாமே பேசணும். எக்ஸப்ஷன்ஸ் cannot be used for making any assumptions. நான் 100 பேர் போறாங்களா, நான் ஒரு 80-85 பேர் சக்சஸ் ஆனாதான் நான் மக்கள் முன்னாடியே அந்த விஷயத்தை கொண்டு வருவேன். ஸோ மேத்தமேட்டிக்ஸை தயவு செஞ்சு
ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்ஸ், எனி ஃபார்ம் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ நிறைய மேத்தமேட்டிக்ஸ் சொல்றாங்க, அதை பத்தி நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்று 11th 12th உங்க மார்க் ஷீட்ல மேத்தமேட்டிக்ஸ்னு இருந்தால் மட்டும்தான் நாங்க அந்த அப்ளிகேஷனை வந்து டச் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்க ஏதாவது பேரியர் இருக்குமா? இல்லை மேடம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். ஓகே. இப்போ நான் இங்கிலீஷ்ல தான் படித்தேன் ஸ்வீடன்ல எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ஒரு வேற்றுமொழி பாடத்திட்டத்தை என்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது. எனக்கே அதுக்கு மனசு வரும். ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பர் வருது, கொஸ்டின் படிக்கிறீங்க, ஆன்சர் தெரியல, அடுத்த செமிஸ்டர் எழுதிக்கலாம் இல்லைங்களா? உங்களால் கொஸ்டினே படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த செமிஸ்டர் பாஸ் பண்ண போறீங்க? எக்ஸாக்ட்லி. சரி, அதை பசங்க கிட்ட கேட்போம். இல்லை சார், நான் இந்த லாங்குவேஜில் இந்த லெவல் படிச்சிட்டேன் சார், அந்த லெவல் படிச்சிட்டேன் சார். சரிப்பா, என்னப்பா படிக்கணும்னு நினைக்கிறேன்? மெக்கட்ரானிக்ஸ். ஜெர்மனை விடு, மெக்கட்ரானிக்ஸ்னா தமிழ்ல என்னப்பா, தாய்மொழியில சொல்லுப்பா. தெரியாது. அவனை நான் அது தவறுன்னு சொல்ல வரல, எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ். இப்போ இந்த மற்ற ஏஜென்ட்ஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, யூரோப் போனா லாங்குவேஜ் தெரியாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் சில பேர் ஒரு படி தாண்டி போயிடுறாங்க, விசாவுக்கே லாங்குவேஜ் தேவை, அப்படியே பயந்து அப்படியா சரிங்க நீங்க யூகே அயர்லாண்டே போட்டுருங்க. இப்படி வந்து சொன்ன பேரண்ட்ஸ் பல ஆயிரம் பேர் ஆஃபீஸில். எங்களுடைய யூடியூப் சேனல்ல இந்தியாவில் யாரும் பண்ணதில்லை, இதுக்கப்புறமும் யாரும் பண்ணவும் போறதில்லை. 100 இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அனுப்பிச்ச மாணவ மாணவிகள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சு இன்னைக்கு கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சூப்பர். 1 இல்லை 10 இல்லை, ஏதோ 5 10னா கூட நம்மளே ஒரு செட்டிங் பண்ணிடலாம். 100 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைட்டில்லையே அவங்க எந்த கல்லூரியில படிச்சாங்க, என்ன படிச்சாங்க, இன்னைக்கு எந்த கம்பெனில வேலை செய்யறாங்க, அதான் டைட்டிலே. இது எதுக்குன்னா, மேடம் பாத்தீங்களா எங்க பசங்க 100 பேர் வேலைக்கு போயிட்டாங்க, இன்னும் மாணவர்களே நீங்களும் வாங்க, நீங்களும் இந்த மாதிரி வேலை வாங்கி. அதுக்கு இல்லை, இந்த அக்கா இந்த அண்ணா என்னென்ன சவால்களை சந்தித்து இதை வெற்றி பெற்றார்கள், என்னென்ன சவால்கள் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க இந்த வேலை வாய்ப்புகளை வாங்கினாங்க. அதை மற்ற ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ட்ஸ் வித் ஆல் த டியூ ரெஸ்பெக்ட் ஒரு 10 இன்டர்வியூ போட சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பு அப்படியே போட்டாலும் எவ்வளோப்பா செலவு பண்ணீங்க அதையும் சொல்லுங்க. குளோபல் டென்ஷன்ஸ் இப்போ அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி இன் யூரோப். அண்ட் ஆலோ எக்கனாமிக் டென்ஷன்ஸுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. இது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிக்கும் போது? இப்போ தான் மேடம் நம்ம ரெஸ்பெக்டட் அவர் பாரத பிரதமர் we have signed the mother of all deals. இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக பார்க்குறாங்க. நிறைய டீல்ஸ் ஓப்பன் அப் ஆகுது. வாரம் ஒரு நாட்டின் யூரோப்பியன் கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் எக்ஸலண்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிக்கிறதுக்கு. நீங்கள் அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் என்ன நடக்குதுன்றதே நம்ம ஸ்லைட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா எவ்வளோ பர்சன்டேஜ் ரெஃப்யூசல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மேடம் விசாவை? இல்ல இப்போ நிறைய பேர் 80% மேல க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சூப்பர் மேடம், நீங்க பயங்கர அப்டேட்டடா இருக்கீங்க. 80% விசா ரெஃப்யூசல் அஃபிஷியல். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50%. யூஎஸ்க்கு விசா ஸ்லாட்ஸே கொடுக்கறது இல்ல. டேட்டா பிரகாரம் ஆஸ் பர் நியூஸ் பேப்பர்ல 41% விசா ரெஃப்யூசல். ஸோ இதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம திறந்தால, ஏன்னா நம்ம வந்து 16 இயர்ஸா இதை தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மத்த கடையெல்லாம் க்ளோஸ் ஆனதுனால கம்ப்ளீட்டா எல்லாரும் யூரோப்குள்ள வந்துட்டாங்க. அதுதான் எங்க ரீல்ஸ் இருந்தாலும் ட்ரெண்ட் ஃபுல்லா யூரோப்க்கு மாறின மாதிரி ஆயிடுச்சு. எங்க போனாலும் ஜெர்மன்ல ஃப்ரீயா படிக்கலாம். உங்களுக்கு இது தெரியுமா? எங்களுக்கு 15 வருஷமா தெரியும், நாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எங்க இந்த பக்கம்? சரி, எனக்கு ஆக்சுவலா மேடம் எத்தனை பேர் யூரோப்புக்குள்ள வந்தாலும் ஐ ஆம் ஹாப்பி. பிகாஸ் என் பெனிஃபிஷியரி யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க டாப் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணுங்க, ஹாப்பி. யார் என்கிட்ட இப்ப 16 இயர்ஸா பண்றோம் மேடம், எனக்கு தான் எல்லாம் தெரியும்லாம் சொல்ல வரல. பட் வி ஹவ் கிராஸ் செவரல் ஸ்டேஜஸ். யார் எது கேட்டாலும் நாங்க இன்புட் கொடுக்க தயாரா தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு இந்த ஹைட் அண்ட் சீக்கோ இது இப்படி மறைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஜெர்மனியில இருக்கிறேன். 99.99% என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறாங்க. இப்போ இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் போட்டு அங்கே ஹைபிரிட் கிளாஸஸ்ல பசங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஹைபிரிட் இந்த பாதி ஆன்லைன் இதில் படிச்சிருக்கு ஆர் வாட் எவர் சம் இஷ்யூ. இதை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிச்சு. 4000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீபோர்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. 4000 மாணவ மாணவிகள் ஜெர்மனியிலிருந்து பேப்பர்லயே வந்திருக்கு. ஓகே, நம்ம எல்லாமே இங்க சொல்றது அபிஷியல் டேட்டா தான். நான் 16 வருஷமா அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஆல் டு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் 99.9%. இதுல என்னன்னா, இப்ப பாருங்க லாக்ஸ் பே பண்ணிருக்காங்க. ஒருத்தரும் பாத்தீங்கன்னா 20,000 யூரோ, 18,000 யூரோ. Oh my god, 20,000 யூரோ 18,000 யூரோல சொல்றீங்க? நான் அதான் சொல்றேன் இல்லைங்களா. இங்க வந்து நீங்க வந்து
இவங்கெல்லாம் என்னன்னா பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் மேடம். இல்ல அந்த எனக்கு டெஸ்பரேஷன். அதான் சொல்றேன். இது வந்து இவ்ளோ அஃபிஷியலா வந்திருக்கு அப்படிங்கிறப்ப, இது சரி, தெரியுமா? இத தெரியாதா? பார்த்தாச்சும் பிரைவேட்டுக்கு போகாம இருக்கிறாங்களா? போறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுங்களா? ஆ. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜெர்மன்ல போய் நீ காலை வச்சுட்டாலே உன் லைஃப் செட்டில்டு. ஆஹா. எப்போ ஒருத்தங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியை நம்பி நீங்க எதை செய்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ம். நான் என்ன நம்புறேன், ம். என் ஸ்கில் செட்டை நம்புறேன், ம். நான் அங்க படிக்க போறேன். அஃப்கோர்ஸ் நல்ல நாடா இருக்கணும், வளர்ந்த நாடா இருக்கணும், டாப் யூனிவர்சிட்டியா இருக்கணும், எனக்கு பிடிச்ச கோர்ஸா இருக்கணும், அவ்வளவுதானே. ம். எனக்கு பிரைவேட் ஜெர்மனி பண்ண தெரியாது. அப்ப எனக்கு என்னன்னா, இப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டிஸே வந்துட்டு போகவே கூடாதா? ஆல் எதை ஓவர் த சொல்றீங்க? வேர்ல்ட் அப்படிங்கிற மாரி. டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஆஹாஹா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இப்ப அப்ராட்ல இப்ப காசு இருக்கிறவங்க வந்து எதுல வேணா படிக்கலான்ட்டு முடிவெடுத்து போறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட காசு இருக்கு, நான் படிச்சுக்கிறேன், நான் ஏன் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸே போக கூடாதோ அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ம்ஹும். அப்ராட்ல ம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு போறதுக்கு சும்மாவே வீட்ல இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். அதான் 99% விசா சக்சஸ் ரேஷியோ வாங்கி கொடுக்கிறது நாங்க மட்டும்தான். என்னுடைய 4 ஆபீசஸ், ஓகே. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். மத்த பிரான்ச்சஸ் பிரான்ச்சைசிஸ் பத்தி நான் பேசல, ஏன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஜம்மு காஷ்மீர்ல கூட பிரான்ச் இருக்கு, யூரோப் ஸ்டடி சென்டர், உங்களோட அதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே. அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அதை கிளியரா இங்க பதிவு செஞ்சிருக்கேன். சரி சரி. யாரையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுல சில பேர் யூகே கூட ப்ரோமோட் பண்ணலாம். நான் ஓப்பனா சொல்றேன், அப்ராட் மெடிசன் அனுப்பலாம். சரி சரி. இது வந்து பெரிய குரூப். நான் பாத்துக்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா. ஓகே. தமிழ்நாடு, கர்நாடகால யூகே, அயர்லாந்துக்கு நான் பசங்களை அனுப்ப மாட்டேன். தமிழ்நாட்டுல எந்தெந்த? சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், ஓகே. கர்நாடகால பெங்களூர் ஆஃபீஸ். ஓகே. அண்ட் டீம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 50 பீப்புள் இருக்காங்க. வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட், மேக்ஸிமம் எஃபிஷியன்ட். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் அதான் யூரோப்னு வராங்க. நான் தான் மட்டும் கேட்பேன், பரவாயில்ல உங்ககிட்ட டீம் இருக்கா, இதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு டீம் இருக்கா? இப்ப கெமிக்கல் படிச்சுட்டு ஒரு பையன் வர்றான் மேடம், நான் எனர்ஜி இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அவன் எலிஜிபிள் இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க பயோடெக்னாலஜிக்கும் பயோ மெடிக்கலுக்குமே வித்தியாசம் தெரியாதே. மேடம் நான் எக்ஸ்பர்ட்னு சொல்ல வரல, ஆனா எந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கலாமா படிக்க வேணாமா அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். நேற்று ஒரு பொண்ணு பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கு, பட் ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டடி சம்திங் எல்ஸ். அது அரை மணி நேரம் உட்கார்ந்து அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் ஷி அக்செப்டட். நீங்க பசங்க கிட்ட போயிட்டு சும்மா இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. வை, இது ஏன் சொல்றீங்கன்னு சொன்னாதான் அவங்க சொல்றதை கேட்பான். நீங்க சும்மா பிளைண்டா வந்து எதையாவது சொல்ல முடியாது. எல்லா பழியும் தூக்கி யார் மேல போட்டுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மேல போட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேல படிக்கலன்னு. ஓகே. இவங்க சரியில்லை, 2K கிட்ஸ் சரியில்லை, ஜென்சி கிட்ஸ் சரியில்லை. இன்னைக்கு ஆக்சுவலா நான் 16 வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வருதே தவிர நான் அதை டிக்ரீஸ்ன்னு பார்க்கல. ஆனா எல்லாரும் இந்த ஸ்டூடெண்ட்ஸையே இப்படி நசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தியே. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் சாஃப்ட் டார்கெட். டிடி நெக்ஸ்ட்ல ஆர்டிகல் வருது, தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஜாப் ரெடின்னு சொல்லி. எவ்வளவு ஒரு அபத்தமான ஆர்டிகல். அந்த ஆர்டிகல்லாம் போட உங்களுக்கு எப்படி மனசு வருது? இன்னைக்கு எல்லா டாப் கம்பெனிஸோட சிஇஓ இந்தியன்ஸ் தானே. So we will study. பட் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கட்டும். நல்ல விஸ்காம் படிக்கணும், அதுல நான் ப்ரோக்ரஸ் ஆகணும்னு கிளாரிட்டியோட இருக்கவனை கூட்டிட்டு போய் நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் படிக்க வச்சீங்கன்னா இங்க அதுதான் பிரச்சனை. ஸோ பட் அட் த சேம் டைம் ஏன்னா அதற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவனுடைய ரெவென்யூ எப்படி பண்ண போறான். ஸோ நம்ம ஹோலிஸ்டிக்கா உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஓப்பன் அப் ஆகி பேரண்ட்ஸும் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்ல பேசும்போது ஒவ்வொரு மாணவனும் வெற்றி பெறலாம். நான் எல்லாருக்கும் ஆஃபீஸ்க்கு என்ன சொல்லனா, இட்ஸ் ஃப்ரீ கவுன்சிலிங். ஆஃபீஸ்க்கு வாங்க, ஃபுல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க, சரிங்களா? எங்க மூலியமா தான் ப்ராசஸ் பண்ணணும் இல்லை, உங்க இஷ்டம். வித் காட்ஸ் கிரேஸ் என்னுடைய ஃபுல் சீட்ஸை எப்பவுமே நான் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமையோ நான் இதை சொல்லி தான் வர வைக்கணுமோ அந்த சுச்சுவேஷன்ல மக்களும் என்னை வைக்கல. அந்த ஒவ்வொருத்தவங்களும் உள்ள வரும்போது நாங்க ஒரு போய் சொல்லி, மேடம் நீங்க கண்டிப்பா வேலை வாங்கிடுவீங்க, உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் சீட் நான் வாங்கி கொடுத்துருவேன், நீங்க கை நிறைய பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிக்கலாம், ஒரு வாக்குறுதிகளும் கொடுக்கல. உயர்தரமான கல்வி, குறைவான கட்டணம். இப்ப ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மேடம், இப்ப நம்ம ஒரு பையனை அனுப்புறோம், அவன் அங்க போய் சூப்பரா வின் பண்ணிட்டான், இஎஸ்சி சூப்பர், சிவராமன் சூப்பர், நாங்க அனுப்பிச்ச அந்த கவுன்சிலர் மேடம் எங்க ஆபீசர் எல்லாருமே சூப்பர்ன்றோம், பேரண்ட்ஸ் எங்களை அப்படியே கொண்டாடுவாங்க. இந்த பையன் போய் அங்க போய் படிக்கல, ஏதோ ஒரு சிக்கல், அவனால வேலை வாய்ப்பு வாங்க முடியல, டிகிரி டைம்ல படிச்சு முடிக்கல. யார் தப்புன்னு நினைக்கிறீங்க? உங்களை சொல்லுவாங்களா? சிவராமன் தான். பட் நல்ல மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவன் வெற்றி பெற்றதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் வெற்றி பெறவில்லை என்றாலும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் ஜஸ்ட் அட்மிஷன் விசாக்கு உண்டான சப்போர்ட்டை தான் கொடுக்குறேன். நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா
பேசணும். அண்ட் நாங்கள் அதற்குண்டான எல்லா சப்போர்ட்ஸுமே கொடுப்போம். ம். இப்போ நீங்கள் அப்ராட் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கவுன்சிலர் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளே வர வைப்பாங்க, அவங்க கவுன்சிலிங்கும் பண்ணுவாங்க, அட்மிஷன் பண்ணுவாங்க, விசாவும் அவங்களே தான் பண்ணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ம்ஹும். இங்கே டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. ம்ஹும். ஸோ கவுன்சிலரா அவங்க கவுன்சிலிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. ம். அட்மிஷன் அண்ட் விசா டீம் வேற. ஓகே ஸோ ஓகே 2 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். ஸோ சூப்பர். வி ஆர் ஏபிள் டு என்ன சொல்றதுங்க, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை வி ஆர் ஏபிள் டு எங்களால் ஒரு என்ன சொல்றது ஹியூமன்லி எஃபர்ட்ஸ்ல வி ஆர் ட்ரைங் டு டூ அவர் பெஸ்ட். ஸோ நான் நிறைய டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் பேசிக்கான சில விஷயங்கள், ஏன்னா இந்த கேள்வியும் வந்துட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கேட்கணும், எப்போ உங்களை அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ 12th உள்ள போறாங்க அப்படின்னா அவங்க 11th எக்ஸாம் முடிச்ச ஃபைனல் எக்ஸாம் முடிச்ச பிறகு தே கேன் கான்டாக்ட் அஸ் டு பிளான் ஃபார் 12th. ஓகே. இல்லை சார் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் இன்டர்வியூவை, 12th எக்ஸாம் முடிச்ச பிறகு கான்டாக்ட் பண்ணுறோம், வெல்கம். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்த முதல் நாளே அப்ளிகேஷன் போட போகிறோம். பட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நீங்கள் அதை அனலைஸ் பண்ண பிறகுதான் இதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டிசிஷன் இருக்கும். ஓகே. ஸோ என்னோட மார்க்ஸ் மட்டும் போதுமா? நான் 12th மார்க்ஸ் மட்டும் போதுமா? 12th மேக்ஸ் இருக்கணும் முக்கியமா, அண்ட் டீசென்ட் மார்க்ஸ். நான் அதை எவ்வளோன்னு குவான்டிஃபை பண்ண விரும்பல, பிகாஸ் அது ரொம்ப டீட்டெயில்டாக போகணும். இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ, அந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது. மேக்ஸ் இருக்கணும் 12th பொறுத்த வரைக்கும். அண்ட் யூஜி பிஜி பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் ஒரு கிரைட்டீரியா இல்லை. பட் சில கண்ட்ரிஸ் இருக்கு, நான் இந்த கண்ட்ரி தான் போவேன், என்னை இந்த மார்க் வச்சு நீங்க போக முடியும், அனுப்புறீங்க எப்படியாவது அப்படின்னு சொன்னால். பட் நம்ம முடியாதுன்ற விஷயத்த முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஓகே. முடியாத விஷயத்த முடியும்னு சொல்லி எடுத்து நம்ம இந்த ட்ரையல் அண்ட் எரர் பண்ற ஸ்டேஜ்ல நமக்கு டைமும் இல்ல, எண்ணமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்க ப்ரோமோட் பண்றது இங்கிலீஷ். ஓகே. இப்போ அவங்க இங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கலாம், தமிழ் மீடியத்திலயும் படிச்சிருக்கலாம், பிரச்சனை இல்ல. தமிழ் மீடியத்துல படிச்சா IELTS கம்பல்சரி. ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. தே ஆர் ஆல் சிங்க்ரனைஸ்ட் வித் த குளோபல் எஜுகேஷனல் சைக்கிள்ஸ். அதனால பிரச்சனை. ஸோ மற்ற போர்டில் இருக்கவங்க கொஞ்சம் அது என்ன சில போர்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணி போறாங்க. 1 இயர் அந்த பசங்க வீட்டில் உட்காந்துட்ட பிறகுதான் போறாங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த டவுட்ஸ் வரும். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.